பாலா, ஆ மழை வர வந்துட்டு இருக்கு. ம். இன்னைக்கு ஈவினிங் என்ன ஸ்பெஷலு? சந்தைக்கு போயிட்டு வந்தோம்ல, ஆ முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது வாங்கிட்டு வந்தேன். அதுவும் சரி. இல்லாம இப்ப முருங்கைக்காய் சீசன்ல. ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு முருங்கைக்காய் தொக்கு செம்ம சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். சுடு சாப்பாடோட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, ஒரு சட்டி சோறு கூட தீர்ந்து போயிடும். ஸோ இது வந்துட்டு ஒரு 15 நிமிஷத்துல செஞ்சிடலாம். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு வடச்சட்டியில சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊத்தி, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காவ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்ல தனியா வச்சுக்கலாம். இப்போ அதே ஆயில்ல கொஞ்சம் கடுகு, சீரகம், ஒரு வரமிளகா, 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுடுங்க. கூட வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அதே மாரி குழம்பு மசால் தூள். தேவைக்கேற்ப நீங்க வந்துட்டு கொஞ்சம் கூட்டவும், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். அது கூடவே வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வணக்கி வச்சிருக்க முருங்கைக்காவ போட்டு கொஞ்சம் தேவைக்கான உப்பும், அதே போல லைட்டா தண்ணி ஊத்தி 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான தொக்கு ரெடி ஆயிடும். இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் ஊத்தி இறக்கிக்கலாம். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். கூட வந்துட்டு நல்ல சைட் டிஷ் அப்படின்னா இந்த மசாலா ஆம்லெட் செம சூப்பரா இருக்கும். அண்ட் வேற ஏதாவது நீங்க பொட்டேட்டோ ஃப்ரை இப்படி வச்சீங்கனாலுமே இதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது கூட வந்துட்டு நான் ஆனியன் ஆம்லேட் செஞ்சிருக்கேன். இது அப்படியே அது கூட வச்சு செம்ம டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.